வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சொர்க்க வாசல் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதாவது 1999ல நடந்த சென்னை ஜெயில் கலவரத்தை மையமா வச்சு இந்த கதையை அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி ஒரு சாதாரண தள்ளுவண்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்கிற ஒரு நபரா இருக்காரு. தன்னோட அம்மாவோட ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. தான் பண்ணாத ஒரு கொலைக்காக அவர் ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாரு. அந்த ஜெயிலுக்குள்ள போனா ஒரு வித்தியாசமான ஒரு உலகம் இருக்கு. அந்த ஜெயில கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் செல்வராகவன். ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருப்பாரு. அவரை கண்ட்ரோல் பண்றதுக்காக வரக்கூடிய ஒரு எஸ்பி தான் ஷராஃபுதீன். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விதமான கிளாஷ் அப்படின்றது உண்டாகுது. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான உயிரிழப்புகள் நடக்குது அண்ட் அந்த ஜெயில் கலவரம் அப்படின்றது எப்படி உண்டாகுது அண்ட் ஆர்ஜே பாலாஜி விடுதலை ஆனாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட நரேஷன் தான். அதாவது இந்த கதையே ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதாவது நட்டி இந்த இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய ஆஃபீஸரா இருப்பாரு. மற்றவங்க எல்லாருமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நட்டிக்கிட்ட அந்த கதையை சொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த 90ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜெயில் செட்டப் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நல்லா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வட சென்னையோட ஒரு ரெப்ளிகா மாதிரியான நிறைய இடங்கள் ஃபீல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜியோட கேரக்டர் இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு வித்தியாசமான கேரக்டர் எடுத்து பண்ணியிருந்தாரு. ரொம்பவே நீட்டா பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அவரோட அந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி இனிஷியலா சில போர்ஷன்ஸ் காட்டியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. ஆல்சோ இந்த கதையில அந்த டுவர்ட்ஸ் தென் நடக்கக்கூடிய அந்த கேஸ் அதை படமாக்கின விதம், அதுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பக்காவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்தோட டைரக்டரான சித்தார்த் ரஞ்சித்தோட அசிஸ்டன்ட். ஆக்சுவலா அவர் படங்கள்ல வர மாதிரியே இந்த படத்துல கேரக்டர் டிசைன் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதாவது வித்தியாசமான நிறைய கேரக்டர்ஸை டிசைன் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஒருத்தருக்கும் சின்ன சின்ன பேக் ஸ்டோரி இருக்கிற மாதிரி சிம்பிளாவே சொல்லி நரேட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கேரக்டர் எல்லாத்தையும் டிசைன் பண்ணிட்டு அந்த கேரக்டர்ஸ்க்கு இடையே நடக்கக்கூடிய அந்த கான்ஃபிளிக்டை கிரியேட் பண்ணது இருக்குல்ல, அது கொஞ்சம் சுமாரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவங்கள வச்சு கடத்தி கொண்டு போற அந்த பிரிசன் கேம் அப்படின்றது கொஞ்சம் டல்லா தான் போச்சு அப்படின்னே சொல்லுவேன். பெரிய லெவல்ல கிரிப்பிங்கான மொமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. ஒரு சில சஸ்பென்ஸ் ஃபேக்டர் அப்படின்றது இருக்கதான் செஞ்சுச்சு. பட் இருந்தாலும் ஓவரால் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு லேக் அப்படின்றது படத்துல இருந்துட்டே தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சில இழப்புகள் இருந்தாலும் அந்த இழப்புகளுக்கான இம்பாக்ட் அப்படின்றதும் பெரிய லெவல்ல கன்வே ஆகலை அப்படின்னே சொல்லலாம். நமக்குமே அந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது கிரியேட் ஆகவே இல்லை. ஸோ அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரான சீன்ஸ் வழியா கன்வே பண்ணியிருந்திருக்கலாம். இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் அரைச்சமாவே அரைக்காம ஒரு வித்தியாசமான கதையை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ராவான நிறைய காட்சிகள் இருக்கும். அதனாலே இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.